வெல்கம் டு CHA Club India. நம்ம காசு கொடுக்காம கஸ்டம்ஸ்லேருந்து கார்கோ எடுக்க முடியுமா, அப்படிலாம் ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பேசணும் இல்லையா. எஸ், இட் இஸ் பாசிபிள். அதுக்கு பேர் தான் EMI, எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர். இந்த EMIயில் மினிமம் க்ரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி, மெஷர்ஸு, அட்வான்டேஜஸ்ஸு, டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு இதெல்லாமே ஓரளவுக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோலையும் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில ரிட்டர்ன்ஸ், கண்டிஷன்ஸு, ப்ளஸ் லீகல் காம்ப்ளையன்ஸு, ப்ளஸ் சில மெஷர்ஸை அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். GSTR ITC 04ல் அந்த பர்டிகுலர் GST ரெஜிஸ்ட்ரண்ட் 2 ஆஃப் இயர்லி டிக்ளரேஷனை ஃபைல் பண்ணியிருக்கணும். ஃபார்ம் REG 01ல் ஜாப் ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய GST ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆக்டிவாக இருக்கணும். அவங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் ஃபேக்ட்ரி அண்டு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த இம்போர்ட்டர் மேனுஃபேக்சரர் ஒரு ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புகிறாருன்னா இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த EMI ஃபெசிலிட்டியில் GSTR 3B அப்படின்ற ரிட்டர்னை எல்லா லொக்கேஷன்ஸ்லேயும், அதாவது ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு பேனில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் வாங்கியிருப்பாங்க. ஸோ GSTR 3Bயை டைமுக்கு ஆல் லொக்கேஷன்ஸும் ஃபைல் பண்ணியிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸு கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கணும். 5 crores ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் ஃபைல் பண்ணியிருக்கணும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரகேட் டேர்ன் ஓவர்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு பேனில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் GSTN ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் கூட அக்ரகேட் டேர்ன் ஓவர் ஷுட் பி 5 crores அப்படின்றதையும் ஒரு ஃபெசிலிட்டியாக கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி நோ மேஜர் லீகல் வயலேஷன்ஸ் இருக்கக்கூடாது. டைமுக்கு ரிட்டர்ன்ஸு ஃபைல் பண்ணியிருக்கணும். நீங்கள் பணத்தை வாங்கியோ கட்டாமலோ டிலே பண்ணிட்டு இருந்தாலோ இந்த ஃபெசிலிட்டியில் கன்சிடரேஷன் ரொம்ப கம்மி. அதே மாதிரி கம்பெனியில் ப்ரொப்ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், பார்ட்னர்ஸ் இவங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு கேஸ் இருந்து, எஸ்பெஷலி கஸ்டம்ஸு, பழைய சர்வீஸ் டேக்ஸு, பழைய சென்ட்ரல் எக்ஸைஸு, அடிஷ்னல் வேறு ஏதாவது அலைடு ஆக்ட்ஸ்லேயோ இல்லை GST ஆக்ட்லேயோ ஏதாவது ஃப்ராடோ ஃபோர்ஜரியோ இருந்து அரெஸ்ட் ஆகியிருந்தாலும் அந்த கம்பெனிக்கு இந்த ஃபெசிலிட்டியை கொடுக்க மாட்டாங்க. அரெஸ்ட்டு கன்விக்ஷன் பார்த்தீங்க இல்லையா, கஸ்டம்ஸோ சென்ட்ரல் எக்ஸைஸோ பழைய சர்வீஸ் டேக்ஸ்லேயோ இல்லை CGSTலேயோ இருந்தால் அப்ளிகண்ட்டுக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ப்ராசிக்யூஷன், அதாவது ஏதாவது கேசஸ்லாம் ஏற்கனவே இருந்து அந்த கம்பெனி பேரில் ஏதாவது ஒரு கேஸ் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் அந்த டைரக்டர்ஸோ பார்ட்னர்ஸோ ப்ரொப்ரைட்டர்ஸோ இருந்தாலும் இந்த ஃபெசிலிட்டியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி பாஸ்ட் சஸ்பென்ஷன், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு தப்பான டாக்குமெண்ட்டு, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து டிபார்ட்மெண்ட்டு அதை கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. பாஸ்ட் ரிஜெக்ஷன், அதாவது எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டரில் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறீங்க, அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னி பண்ணுறாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு தப்பான ஃபால்ஸு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டோ இல்லை உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ஸை நீங்கள் தப்பான ஃபிகர்ஸை கொடுக்குறீங்க, அதனால் உங்களுடைய சால்வன்சி, நெட்ஒர்த்தோ நெட் கரண்ட் அசட்ஸோ ஏதோ ஒரு ராங் ஃபிகர்ஸை கொடுத்து பண்ணிட்டீங்கன்னாலும் இந்த ஃபெசிலிட்டியை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ EMIயில் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி இம்போர்ட்டர் மேனுஃபேக்சரருக்கு இந்த ஃபெசிலிட்டி போன பட்ஜெட்டில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ரூபா டியூட்டி கட்டுறதா இருந்தாலும் சரி தான், 10,000 கோடிக்கு டியூட்டி கட்டுறவங்கனாலும் சரி தான். பெனிஃபிட் இஸ் அ பெனிஃபிட். மினிமம் கண்டிஷன்ஸு ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனுவல் டேர்ன் ஓவர் 5 crores மெயின்டைன் பண்ணியிருக்கணும். மினிமம் இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் கேசஸ் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ ஃபேக்ட்ரி ஆர் மேனுஃபேக்சரிங் ப்ரெமிசஸாக இருக்கணும். அது ஜாப் ஒர்க்கருக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போது எந்த அளவுக்கு அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். எல்லா மேனுஃபேக்சரருக்கும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குமா, கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சர்டன் ஃபேக்ட்ரிஸில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்போது கவர்மெண்ட் என்ன திங்க் பண்ணியிருக்காங்க, கூட ஒரு ஜாப் ஒர்க்கரையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன ஆன்சிலரி யூனிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜாப் ஒர்க்கரால் தான் நம்ம நாடு நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கு. அந்த 50 lakhsக்குள்ளே இருக்கிறவங்க, 5 lakhsக்குள்ளே இருக்கிறவங்க, 3 crores இருக்கிறவங்க, பழைய சென்ட்ரல் எக்சைஸ் ரெஜியூமில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. 3 crores டேர்ன் ஓவர் பண்ணுறவனுக்கு அந்த சென்ட்ரல் எக்சைஸ் ஆக்டில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த ஜாப் ஒர்க்கரும் அப்படி தான் இருப்பாங்க. சில கம்பெனிஸோடைய ஜாப் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவரே பெருசாக இருக்கும். ஒரு பெரிய கார் கம்பெனிக்கு அவனுடைய ஒரு ஆன்சிலரி டயர் 1 டயர் 2 சப்போர்ட்டிங் மேனுஃபேக்சரரை பார்த்திங்கன்னா 500 crores கூட போகும். ஒரு கார் சீட்டு தயார் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஒரு கிளாஸு, ஃப்ரண்ட் கிளாஸோ சைட் கிளாஸோ பேக் கிளாஸோ அந்த விண்ட்ஷீல்டு, அவங்க ஒரு பார்ட்டு தான் அவங்க சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கள்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் ஹியூஜாக இருக்கும். ஆனால் ஓவரால் ஜாப் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வர்றவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் 5 crores டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தாலும் அவருக்கும் கொடுக்கணும் இந்த டியூட்டி ஃபெசிலிட்டியை அப்படின்றத வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த ஒரு ஸ்டாண்டு வந்து ஒரு அருமையான ஸ்டாண்டு தான். அதே மாதிரி அந்த ஜாப் ஒர்க்கர் அந்த ரிட்டர்ன்ஸு, மேனுஃபேக்சரராக இருந்தாலும் அந்த ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸு ப்ளஸ் கரெக்டாக 31ஆம் தேதிக்குள்ளே காயின் பண்ணிவிட்டு 1ஆம் தேதி கட்டணுன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி கட்டிடுறது. இந்த ஸ்கீம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வித்தவுட் எனி டிஸ்கனெக்ஷன் போயின்ட்டுருக்கும். அதே போல் ஜாப் ஒர்க்கரும் இதில் ஏதாவது வேஸ்டேஜஸ்லாம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னாக்க அப்ராப்ரியேட் டேக்ஸு அதெல்லாம் பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கும் வந்து கனெக்டிவிட்டி வச்சுக்கூடாது. நீங்கள் என்ன பொருளுக்கு உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா ஒரு பர்டிகுலர் பில் ஆஃப் என்ட்ரியில் 30 days உங்களுக்கு அந்த டிஃபர்மெண்ட், இது கிரெடிட்னு சொல்லக்கூடாது, டிஃபர்மெண்ட்னு கொடுக்கும்போது ஃபுல்லாகவே கட்டிடணும். அதில் வேஸ்டேஜ் வருது வரல போக்குவரத்துன்றதெல்லாம் irrelevant ஃபார் திஸ் இஎம்ஐ ஸ்கீமு. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணினாலும் ஜாப் ஒர்க்கர் ப்ரிமிசஸ்லேருந்தும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ரூலில் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது கரெக்டாக ப்ராப்பர் இன்டிமேஷன் வித் செலான்ஸோடு தான் அந்த எக்ஸ்போர்ட்டும் நடக்கணும். இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு CHA Club India சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.